என்னப்பா உனக்கு என்னப்பா சினிமாக்காரன் லைஃப் கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்படி எவனாச்சும் பேசினான்னு வையேன், என்னடா பார்க்குற? அவன் மூக்குலே குத்தணும் போல இருக்கும். ஆனால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இப்போ குடிக்கிற டீக்கு அவன் தான் காசு தரணும். என்ன மச்சி சொல்கிறா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச். டேய் உன்னை பற்றி தெரியாது எனக்கு. போடாடி போடா. அப்புறம் நான் மட்டும் இல்லை, எல்லா சினிமாக்காரனும் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான கேள்வி, கரண்டா என்ன மச்சு போயிட்டு இருக்கு? கரண்டா என்ன மச்சு போயிட்டு இருக்குப்ப? கரண்டா என்ன மச்சு போயின்னு இருக்கு? என் பேர் முகிலன். சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் தான் கதை சொல்லுவேன். எங்கள் அம்மா பெருமையாக சொல்லுவாங்க. அந்த ஆர்வம் அப்படியே என்னை சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடுச்சு. நாளைக்கு இயக்குனர் சீசன் 1, அப்புறம் 2 மூவியில் அசோசியேட் டைரக்டர், சின்ன சின்ன ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல ஆரம்பித்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்னவோ வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க. கையில் சுத்தமாக காசு இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியிருப்பாங்க. ஏதோ பழைய நட்புன்னு ஃபோன் பண்ணால் காசு கேட்க தான் ஃபோன் பண்ணுறான்னு நிறைய பேர் அட்டன் கூட பண்ண மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன்னு நமக்கு நம்ம மேலே டவுட் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஈகோவை விட்டு கொடுக்க முடியாமல் முட்டி மோதி என்னத்தையாச்சும் பண்ணிடலாம்னு எந்திரிச்சு நிற்போம். அப்போ தான் எவனா சொந்தக்காரன் வந்து இன்னுமாடா வேலைக்கு போகாமல் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான்னு மேலேயும் கீழே பார்ப்பான். சொர்ற நேரம் அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு டீ கடைக்கு வந்து ஒரு தம்மை போட்டு அந்த புகையோட சேர்த்து கோவம், டிப்ரெஷன், இன்செக்யூரிட்டிஸ், மயிறு மட்டை எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வெளியே விட்டேன்னு வையேன். தா ஹலோ. டேய் மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ்டா. எனக்கு படம் ஓகே ஆயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருச்சுடா. 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு மச்சான். ஹே கங்க்ராட்ஸ்டா. என்ன ஜானர்? ஹாரர்டா. அதானே மச்சான் இப்போ ட்ரெண்டு. படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நீ வேணா பாரு. ஆல் தி பெஸ்ட்டா. நல்லா பண்ணு. மொத்த சிரிப்பு பேய் படமா? மொத்த சிரிப்பும் வராது, பயமும் வராது. இவனுக்கெல்லாம் எப்படி ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க? பேசாம நம்மளும் சன்னியில் நினைச்சு ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாமா? வேணாம் வேணாம் வேணாம். முகி, அழகா இருந்தா நான் என்ன தாண்டி பண்றது? முகி, ம் முகி, ம் அழுக்கா இருக்கேன்டா. பரவாயில்லடி, டயர்டா இருக்கேன்டா. பரவாயில்லடி. இன்னைக்கு ஆஃபீஸ்ல சரியான ஒர்க். உட்கார கூட டைம் இல்லை. சுத்திட்டே இருந்தேன் தெரியுமா? ஆ நான் வேணும்னா மசாஜ் பண்ணி விட்டுட்டா? நீ என்ன மசாஜ் பண்ண எனக்கு தெரியும். மூடு. அப்படியே சோகமா மூஞ்ச வச்சுட்டு ஏமாத்தலாம் நினைக்காத. இந்தா. யாரை ஏமாத்த பார்க்குறேன்? நானே தரேன். ஃபர்ஸ்ட் சிங்க்ல பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை போய் கழுவிட்டு வந்துடுறேன். அப்புறம் கிஸ் தரேன். ஃபர்ஸ்ட் யூ கோ. டைமிங் டீல் பேசுகிற? இரு வரேன். இன்னைக்கு உனக்கு 2 ரவுண்டு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். எழுதணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ரைட்டர்ஸ் பிளாக். Actually, I think I can help you with that. எஸ் ப்ளீஸ். ஏய் வெயிட் வெயிட். ஃபர்ஸ்ட் சிங்க் காலி பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நாளைக்கு பார்த்துக்கலாம்டி. அப்போ கிஸ் நாளைக்கே பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச். முகி, தம் அடிச்சியா? சும்மா 2 பஃப் அடிச்சேன். நாத்து அடிக்குதுடா. கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண வரும்போது இப்படி நாத்த வாயோட வந்து கிஸ் பண்ணுவ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. என் வாயை பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி இருக்கா உனக்கு? எனக்கு ஒன்று புரியல. இந்த பசங்க பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? வரணும், பண்ணணும், போய் மலர்ந்துடணும், அவ்வளோதான். ரொமான்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு புரியாதுல்ல? சும்மா தான் ஏற்றி விட்டு என்ன விளையாடுறியா? பாத்திரம்லாம் வேற கழுவிருக்கண்டி. நான் சொல்லிட்டா? நீ எல்லாம் படம் எடுக்காம இருக்கிறது தான் தமிழ் சினிமாக்கு நல்லது. சீரியஸ்லி. அப்படியா? சரி வா, உனக்கு ஒரு ஆக்ஷன் மூவி காட்டுறேன். என்ன? லைட்ஸ் ஆஃப். தேவதை மாதிரி கேடி இப்படி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே.
சாரி. ஏ முகி எஞ்சிட்டியா? காஃபி குடிக்கிறியா? நைட்டு ஏமாத்திட்டல. டேய் நான் நேத்தே சொன்னேன்ல சரியான டயர்டா. இன்னைக்கு டெஃபினட்டா உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஆஃபீஸ் போகுது. ஆஃபீஸ்க்கு லீவா? அவ்வளோதான் உன லீவெல்லாம் போட முடியாது, சரியான வேலை இருக்கு. ஏய், இப்படிலாம் என் எதிர்க்க பண்ணாத. அப்புறம் என்னன்னு தான் நான் பொறுப்பு கிடையாது. அப்படியா? என்ன பண்ணுவ? ம் ஏய். டேய் வேற நினைப்பே இல்லையாடா உனக்கு? சரி ஆமா, உன் ஸ்கிரிப்ட் என்னாச்சு? முடிச்சிட்டியா? இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனால் சில எமோஷன்ஸ் தான் தேவைப்படுது. நீ தான் ஹெல்ப் பண்ண மாட்டேறிய. இப்படியே பேசியே ஏமாத்து. ஸ்டார்ட் பண்ணாத. இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு. இப்பதான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன். கொன்றும் ஒன்று. முகி பாவம் இல்லை. முகி பாவமா? மதி தான் பாவம். சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நீ கேட்டதெல்லாம் தரேன். எனக்கு எதுவும் கேட்கலையே. காதல் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். கேட்காது. அப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது. இந்த சினிமாக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. விடுடா. வேண்டாம் வேண்டாம். டேய் கையை வச்சுட்டு சும்மா இருடா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன் நல்லா தானே பண்ண, பிடிக்கலையா? இல்லைன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லு, அடுத்த வாட்டி அப்படியே பண்ணிடலாம். அடிச்சி அதை பத்தி பேசல. ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, மரியாதையா ட்ராப் பண்ணு. சரி. Anything but Kalyanam. Anything but Kalyanam.